ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹர்ஷிகா மாம் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போனோம், 2024ஆம் ஆண்டு தங்கம் வாங்குவதற்கு சிறந்த நாள். எந்தெந்த நாள்லாம் தங்கம் வாங்கினீங்கன்னா தங்கம் பெருகும், அதுக்கேற்ற உரிய நாட்கள், அதுக்கேற்ற உரிய கிழமை, அதுக்கேற்ற உரிய ஓரை, அதெல்லாம் நம்ம தான் இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். நீங்கள் இப்போ தான் என் வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் டேப் பண்ணிங்கன்னா நான் ரெகுலராக போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகல. எத்தனை நாள் வருது, ஒரு வருஷத்தில் எத்தனை தடவை இந்த மாதிரி வாங்கினீங்கன்னா உங்களுக்கு சிறந்ததுன்னு பார்க்கலாம். அது மூலிமா நீங்கள் தங்கம் வாங்கினீங்கன்னா மேலும் மேலும் பேர் இருக்கும். எந்தெந்த நாள் எந்தெந்த கிழமைன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஜனவரி 15, 2024 திங்கக்கிழமை. பிப்ரவரி மாதத்தில் பிப்ரவரி 21, 2024 புதன்கிழமை. மார்ச் மாதம் பார்த்திங்கன்னா 19ஆம் தேதி 2024 செவ்வாய்க்கிழமை. ஏப்ரல் மாதம் 9ஆம் தேதி 2024 செவ்வாய்க்கிழமை. ஏப்ரலில் 16ஆம் தேதி இருக்குது. ஒரே மாதத்தில் 2 தடவை வருது. ஏப்ரல் 16, 2024 வியாழக்கிழமை. அது பார்த்திங்கன்னா மே 10, 2024 செவ்வாய்க்கிழமை. அக்ஷய திதி அன்னைக்கு. அக்ஷய திதி எப்போவுமே தங்கம் வாங்குறதுக்கு உகந்த நாள் சொல்லுவாங்க. மேலும் மேலும் பெருகும். அக்ஷய திதியை நீங்கள் கண்டிப்பாக வாங்கணும்னு நினச்சிங்கன்னா அன்றைக்கி வாங்குங்க. எப்படிலாம் நீங்கள் மணி சேர்த்து வாங்கலான்றதுக்கு ஒரு வீடியோவே போட்டிருக்கேன். அக்ஷய திதி நீங்கள் செக் பண்ணாதவங்க செக் பண்ணி பாருங்கள். அடுத்தது பார்த்திங்கன்னா மே 13, 2024 திங்கக்கிழமை. ஜூன் 9ஆம் தேதி 2024 ஞாயிற்றுக்கிழமை. ஜூலை 7ஆம் தேதி 2024 ஞாயிற்றுக்கிழமை. ஆகஸ்ட் 3, 2024 சனிக்கிழமை. ஆடிப்பெருக்கு. ஆடிப்பெருக்குக்கு ரொம்ப விசேஷமான நாள் ஆடிப்பெருக்கு. எது வாங்கினாலும் உங்களுக்கு பெருகும்னு சொல்லுவாங்க. நீங்கள் தங்கம் தான் கிடையாது, வெள்ளி, வேறு என்ன நீங்கள் நினைக்கிறீங்களோ, வீடு மனை, வேறு என்ன நீங்கள் நினச்சி அன்றைக்கி வாங்குறீங்களோ, வாகனம் எது வேணாலும் நீங்கள் வாங்கலாம். ஆடிப்பெருக்கு சிறந்த நாள். நீங்கள் எதெல்லாம் வாங்குறீங்களோ அதெல்லாம் பெருகும்னு சொல்லுவாங்க. நல்ல நாள் ஆடிப்பெருக்குக்கு. அடுத்தது பார்த்திங்கன்னா செப்டம்பர் 26, 2024 வியாழக்கிழமை வருது. அக்டோபர் 3ஆம் தேதியிலேருந்து அக்டோபர் 11ஆம் தேதி 2024 நல்ல நாள். டியூஸ்டேலேருந்து ஃப்ரைடே வரைக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா நவராத்திரிக்கு சிறந்த நாள். நவராத்திரின்னு பார்த்திங்கன்னா 9 நாட்கள் வரும். அந்த 9 நாட்களுமே அம்மனுக்கு உரிய நாட்கள். அம்மன் உரிய நாட்கள்னால அன்றைக்கி தங்கம் வாங்கினீங்கன்னா ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. அக்டோபர் 12, 2024 சனிக்கிழமை. அக்டோபர் 29, 2024 செவ்வாய்க்கிழமை. அன்றைக்கி தந்திரஸ்ன்னு சொல்லுவாங்க. தந்திரஸ் பார்த்திங்கன்னா குபேரருக்கு ரொம்ப உரிய நாள் சொல்லுவாங்க. தந்திரஸ் அன்றைக்கி தங்கம் வாங்கினீங்கன்னா ரொம்ப நல்ல நாள்னு சொல்லுவாங்க. அது இல்லாமல் நார்த் இந்தியன்ஸ் அந்த நாள் ரொம்ப விசேஷமாக அவங்க வழிபட்டு அவங்க நம்பிக்கையோ அது செய்கிறாங்க. இப்போ பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டிலையும் அந்த தந்திரஸ் நிறைய பேர் கும்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. அது அன்றைக்கி குபேரருக்குரிய நாள், அதனால் ரொம்ப சிறந்த நாள் அது. அதனால் அன்றைக்கி நிறைய பேர் வாங்கலாம். அன்றைக்கி நல்லா சேரும். அடுத்தது பார்த்திங்கன்னா அக்டோபர் 31, 2024 வியாழக்கிழமை. தீபாவளி அன்றைக்கி வியாழக்கிழமையும் வருது. ரெண்டும் சேர்ந்ததுனால நீங்கள் அன்றைக்கி ரொம்ப நல்ல நாள். அன்றைக்கி வியாழக்கிழமைன்னு பார்த்திங்கன்னா குபேரர் பூஜை பண்ணுறவங்க நிறைய பேர் பண்ணுவாங்க. அது மூலிமாவும் நிறைய தங்கம் உங்களுக்கு சேரும், பெருகும்னு சொல்லுவாங்க. அதனால் தீபாவளி அன்றைக்கி கண்டிப்பாக வாங்கணும்னு நினைக்கிறவங்க வாங்கலாம். அடுத்தது நவம்பர் 2, 2024 சனிக்கிழமை வருது. அடுத்தது பார்த்திங்கன்னா டிசம்பர் 17, 2024 செவ்வாய்க்கிழமை. டிசம்பர் 22, 2024 ஞாயிற்றுக்கிழமை. இப்போ நான் சொன்ன நாட்கள் ஒரு மாதத்துலேயும் ஒரு நாள் வரும், 2 நாள் வரும். நீங்கள் தங்கம் வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு அந்த நாளில் தான் நீங்கள் போய் கண்டிப்பாக வாங்குங்க. கையில் காசு இருந்துச்சு நம்ம போய் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அந்த நாளை தான் பயன்படுத்திக்கோங்க. தங்கம் வாங்க சிறந்த கிழமைகள் பார்த்திங்கன்னா என்ன கிழமைன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வியாழக்கிழமை. குபேரர் பகவான். குபேரனாவே தங்கம் செல்வம் தான் சொல்லுவாங்க. அதனால் குபேரர் பகவானுக்கு நினச்சி நீங்கள் வியாழக்கிழமை போய் வாங்கிட்டு அவருக்கு விளக்கேற்றி நீங்கள் வீட்டில் வழிபட்டிங்கன்னா கண்டிப்பாக தங்கம் மேலும் மேலும் பெருகும்னு சொல்லுவாங்க. அதனால் நீங்கள் வியாழக்கிழமையை பயன்படுத்திக்கோங்க. அடுத்ததாக பார்த்திங்கன்னா வெள்ளிக்கிழமை. மகாலட்சுமி அம்மனுக்கு உகந்த நாள். மகாலட்சுமி அம்மன்னாவே தங்கம் சொல்லுவாங்க, லட்சுமி கலாட்சம் சொல்லுவாங்க. அதனால் வெள்ளிக்கிழமை நீங்கள் பயன்படுத்திங்கன்னா கண்டிப்பாக தங்கம் பெருகும். நீங்கள் வீட்டுக்கு எடுத்துகிட்டு அம்மன் முன்னாடி வச்சு நீங்கள் சாமி கும்பிடலாம். சனிக்கிழமை ரொம்ப நல்ல நாள் சொல்லுவாங்க. தங்கம் பெருகும்னு சொல்லுவாங்க. சனிக்கிழமை வாங்கினா சனிக்கிழமையும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். இந்த கிழமையில தான் வாங்கணும் அப்படின்னு இல்லை, இதெல்லாம் வாங்கினீங்கன்னா ரொம்ப நல்ல நாள் அப்படின்றதுக்காக சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா எந்த நட்சத்திரத்தில் வாங்கினா ரொம்ப நல்லது, இந்த நட்சத்திரத்தில் கண்டிப்பாக தங்கத்துக்குரிய நட்சத்திரம் அப்படின்லாம் சொல்லுவாங்க. நான் ரொம்ப கேள்விப்பட்ட நட்சத்திரம்னு பார்த்திங்கன்னா இந்த நட்சத்திரம்.
என்ன நட்சத்திரம் பார்த்திங்கன்னா புஷ்ய நட்சத்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க. சில பேர் வந்து பூசம் நட்சத்திரம்னு சொல்லுவாங்க. இந்த நாளில் வந்து வாங்கினீங்கன்னா கண்டிப்பாக பெருகும் அப்படின்றதுக்கு தான் ஒரு நம்பிக்கையுடைய நாள் பூச நட்சத்திரம். இது வந்து எப்போல்லாம் வருதுன்னு பார்த்தீங்கன்னா, மோஸ்ட் ஆஃப் நான் சொன்ன நாட்கள்லேயே நிறைய பூசம் தான் வருது. நீங்கள் அந்த நாளெல்லாம் பயன்படுத்திக்கலாம். நீங்கள் சொல்கிற நாள் தான் வாங்கணுமா, வேறு எந்த நட்சத்திரமும் நல்ல நட்சத்திரம் இல்லையா அப்படின்லாம் நினைக்காதீங்க. எல்லா நட்சத்திரமும் நல்ல நட்சத்திரம். இவங்கெல்லாம் வந்து பூச நட்சத்திரம் வந்து ஒரு நம்பிக்கைக்குரிய நட்சத்திரம்ன்றதுக்காக அவங்க சொல்கிறாங்க. தங்கம் வாங்குறதுக்கு உகந்த நாள் வந்து நம்ம பெரியோர்கள்லாம் சொல்லியிருக்கிறாங்க. அந்த நாள் வாங்கினீங்கன்னா கண்டிப்பாக மேலும் மேலும் பெருகும். இதெல்லாம் நம்பிக்கை இல்லை அப்படின்றவங்களுக்கு வந்து நான் எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை. இதை வந்து நம்பி கண்டிப்பாக வாங்கினீங்கன்னா பெருகும். அது இல்லாமல் சில டைம் வந்து நீங்கள் வந்து கடையில் போயிருப்பீங்க, நகை வாங்கியிருப்பீங்க. ஆனால் பட் வந்து இந்த கடை வந்து எனக்கு ரொம்ப ராசி, நான் வாங்கினா இந்த கடைக்கு நான் போகிறேன் அப்படின்னு நினைப்பீங்க. ஆனால் வந்து உங்களுக்கு தெரியாமே நீங்களே வந்து இந்த 4 கிழமை நட்சத்திரம் அந்த மாதிரி எதனா பார்க்காம போய் நீங்கள் வாங்கியிருக்கலாம். அது மூலிமா உங்களுக்கு பெருகுது வந்து நம்ம அந்த கடை லக்கி அப்படின்னு நினைக்கிறோம். ஆனால் உங்களுக்கு லக்கியாக இருந்தாலும் அந்த நாளில் நீங்கள் போய் இன்றைக்கி வாங்கினால தான் உங்களுக்கு ரிப்பீட் போயிட்டே இருக்குது. அதனால் வந்து கண்டிப்பாக இந்த நாளில் வாங்கினது நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஓரைகள் தான். ஓரையில் வாங்கினீங்கன்னா வந்து ரொம்ப நல்லது. எந்த ஓரையில் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லா பெருகும் அப்படின்ற மாதிரி ஓரைகள். ஓரை எப்படி நம்ம வந்து பார்க்கணும் அப்படின்றது டெய்லி நம்ம வீட்டில் கேலண்டர் இருக்கும். டெய்லி கேலண்டர் உங்கள் கேலண்டரில் பின்பக்கம் நீங்கள் திருப்பிங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி கிரக ஓரைகள், சுப ஓரைகள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே பேக் சைடில் கொடுத்துருப்பாங்க. அதை நீங்கள் பார்த்து செக் பண்ணிக்கலாம். எப்பவுமே வந்து இந்த ஸ்டார் போட்டிருக்கிறது சுப ஓரை அப்படின்றவாங்க. எந்தெந்த நாள் எந்தெந்த கிழமை டெய்லியுமே வந்து ஓரைகள் வரும். மாற்றி மாற்றி 1 மணி நேரத்துக்கு 1 மணி நேரம் மாறும். பகல்லையும் வரும், இரவுலேயும் வரும். அதனால் நீங்கள் எப்போல்லாம் இந்த ஓரையில் நம்ம வாங்கணும் அப்படின்றத நீங்கள் ஃபஸ்ட்டே வந்து இந்த கேலண்டரில் பார்க்கலாம். என்னென்ன ஓரைன்றதை நான் ஃபஸ்ட்டு வந்து சொல்லிடுறேன். அதுக்கேற்ற ஓரை எத்தனை மணிக்கு வருது நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு என்ன ஓரைன்னு பார்த்திங்கன்னா குரு ஓரை வியாழக்கிழமையில வருது. 1 மணிலேருந்து 2 மணி வரைக்கும் மதியம் இருக்குது குரு ஓரை. குருனாவே வந்து குபேரர், வியாழக்கிழமை அப்படின்வாங்க. அன்றைக்கி வாங்கினீங்கன்னா ரொம்ப நல்லதுன்னுவாங்க. அந்த ஓரை வந்து எத்தனை மணிக்கு வருது, எந்தெந்த நாளில் வருதுன்னு பார்க்கலாம். ஆனால் வியாழக்கிழமையில வந்து ரொம்ப விசேஷமான நாள் வந்து அந்த குரு ஓரை 1 to 2 அன்றைக்கி போய் வாங்கினீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு பெருகும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா சுக்கிர ஓரையும் நல்லது. ஆனால் இதுக்கு 4 கிழமை நான் சொல்லலை. எந்த நாளில் உங்களுக்கு ஓரை இருக்குதோ அது மூலிமா நீங்கள் போய் வாங்கிக்கலாம். இந்த 2 ஓரை ரொம்ப சிறந்த ஓரை. இதை நீங்கள் எப்படி கேலண்டரில் செக் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் வேலைக்கிழமை சொன்னேன்னா வேலைக்கிழமை பார்த்தீங்கன்னா குரு ஓரை காலையில் 6 to 7 உங்களால் வாங்க முடியாது. மதியம் பார்த்தீங்கன்னா 1 to 2 ஓரை இருக்குது பாருங்கள் இந்த இடத்துல. மதியம் 1 to 2 அந்த ஓரையில் போய் நீங்கள் வாங்கினீங்கன்னா ரொம்ப நல்லது. இதுலேயே வந்து சுக்கிர ஓரை எப்போ பார்த்தீங்கன்னா இது பாருங்கள் சுக்கிர ஓரை 9 to 10 அது மாதிரி வந்து டெய்லியுமே வரும். அந்த ஓரையில் வாங்கலாம். இப்போ வெள்ளிக்கிழமை நீங்கள் வாங்குவோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா குரு ஓரை பார்த்திங்கன்னா 10 to 11 இருக்குது. சுக்கிர ஓரை பார்த்திங்கன்னா 1 to 2 இருக்குது. நைட்லேயும் அது அப்படியே சேஞ்சஸ் ஆகும். நைட்டில் பார்த்திங்கன்னா நைட்டு 12 மணி to 1 நைட்டு 12 மணிக்கெலாம் போக முடியாது. ஆனால் பகல்லையே நீங்கள் பார்த்து எப்பவுமே வந்து வாங்கணும்னு நினச்சிங்கன்னா அந்த மாதிரி நாளில் போய் நீங்கள் வாங்குங்க. இது மோஸ்ட் ஆஃப் நம்ம வீட்டில் இருக்கிற கேலண்டர் எல்லாத்துலேயுமே இருக்குது. அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா ஓரை இருக்கும். அதை ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நீங்கள் வச்சுக்கிட்டு நீங்கள் எப்போல்லாம் வாங்கணும்னு நினைக்கிறீங்களோ அன்றைக்கி போய் நீங்கள் வாங்கலாம். இந்த ஓரையில் வாங்கினா இந்த நாட்கள் வாங்கினா ரொம்ப சிறந்த நாட்கள் நான் சொல்கிறேன். இதை வந்து மூட நம்பிக்கைன்னு நினைக்கிறவங்க வந்து நான் எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை. ஆனால் பட் நம்பிக்கையாக வாங்குறவங்களுக்கு இது மேலும் மேலும் பெருகும். எப்படி அவங்க வீட்டில் மட்டும் இவ்வளோ வாங்கிக்கிட்டே இருக்கிறாங்க, எப்படி இவங்க மட்டும் இவ்வளோ வச்சுருக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க இந்த மாதிரி 4 கிழமை எல்லாம் பார்த்து வாங்குறதுனால தான் வந்து அது மாதிரி சேருது. உங்களுக்கும் இந்த மாதிரி சேரணுன்னா இந்த மாதிரி நாட்களெல்லாம் வாங்குங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். எதனா டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணி கேளுங்க. என் வீடியோ இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.